So hey guys, welcome back. So நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப்டர் நம்ம நேபாள் ரைட். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 10R வந்து சர்வீஸ்க்கு கொண்டு போகிறோம். ஸோ ஏற்கனவே சர்வீஸ் முடிச்சு தான் வண்டியை பக்காவாக ரெடி பண்ணி தான் ட்ரிப்புக்கு எடுத்து ஆல்மோஸ்ட் நீங்கள் சர்வீஸ் சென்டர்லேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா 6000 கிலோமீட்டர்ஸ் வண்டி கவர் பண்ணிடுச்சு. ஸோ யூஸ்வலாக 10R வந்து 6000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம சர்வீஸ் இன்டர்வல் நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி மறுபடியும் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். மோர் ஓவர் நம்ம கிராஷை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பட் டீட்டெயிலான ஃபுட்டேஜஸ் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இதுதான் நம்ம கிராஷில் அஃபெக்ட் ஆன இடம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆனது, இதுதான் டைரெக்டாக இம்பேக்ட் ஆன இடம். இதில் கொஞ்சம் ஸ்க்ராட்சு, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்க்ராட்சு, இந்த டர்ன் லைட் இண்டிகேட்டரும் உடஞ்சிருக்குது. மேஜர் அடி வாங்கினது வந்து இன்ஜின் இதில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். லக்கிலி நம்ம ரேடியேட்டரும் அடி வாங்கலை, ரேடியேட்டர் அஃபெக்ட் ஆகலை. அண்ட் மோரோவர் இன்ஜின் ஆயில் கேஸ் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஸோ அதனால் லக்கியாக நம்ம ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இது வந்து நல்ல செலவாகும். என் கெஸ் எப்படியும் 2 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். நம்ம இன்சூரன்ஸ் தான் க்ளைம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வண்டியை நாகர்கோவில் கொண்டு போய் நம்ம சிவாபுரத்தில் தான் சர்வீஸ் விட போகிறோம். விட்டு இன்சூரன்ஸும் க்ளைம் பண்ணி நம்ம வண்டியை ரிப்பேர் பண்ணி கொண்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நம்ம ஆன் த ரைடு ரெஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், கிளம்பி ஏசிஆர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கழித்து 10R திரும்ப கையில் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு எபிக் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். நம்ம டார்ஜிலிங் நேபாளோட ட்ரிப்பு. ஸோ பார்த்திங்கன்னா சர்வீஸ் முடித்தது ஆல்மோஸ்ட் 19,000 கிலோமீட்டர் சம்திங்கில் முடித்தேன். ஸோ ஓடோமீட்டர் பார்த்திங்கன்னா இப்போ 25,700 வரப்போகுது. நம்ம சர்வீஸ்க்கு நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆகும்போது கிலோமீட்டர் வந்து 25,700 ஓடிடும். ஸோ ட்ரிப்பு மட்டும் 5,400 கிலோமீட்ரு. ஸோ என் வீட்டிலேருந்து சென்னைக்கு வந்ததை நான் டிஸ்டன்ஸை ட்ரிப்பில் கணக்கு எடுக்கலை. ஸோ அதை எடுத்தேன்னா திரும்ப ஒரு 600+ வரும். அகெயின் நம்ம நாகர்கோவிலேருந்து என் வீட்டுக்கு போனது வந்ததும் சேர்த்து ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் இல்லை 240 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்தேன்னா மோர் தென் 6,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஒரு 1 மந்தில் ஓடி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பயங்கரமான ரன்னிங். நான் இப்படி ஒரு ட்ரிப்பை 10Rல கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லி நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்மளா இவ்வளோ பெரிய ட்ரிப்பை முடித்தோன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போகிறவங்க உண்டு, பைக்கர்ஸ் நிறைய பேர் உண்டு. பட் அவங்களாம் க்ரூசர், அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் அந்த மாதிரி இப்போ ராயல் என்ஃபீல்டில் பொதுவாக போவாங்க. பட்டு சூப்பர் பைக்கில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவும் 10Rல போனது எனக்கு தெரிஞ்ச யாரும் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. 10Rல இவ்வளோ தூரம் போயிருக்காங்க, அதுவும் சென்னை டு நேபாளெலாம் போயிருக்காங்கன்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும் எனக்கு. ஸோ ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதில் நடந்த ஒரு சில கெட்டதுகளை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வண்டியை கீழே போட்டு எடுத்தது. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வண்டிக்கு ரேடியேட்டரோ இன்ஜினோ எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஸோ அதனால் ட்ரிப்பை அப்படி கண்டினியூ பண்ணிட்டோம். இல்லைன்னா திரும்ப அகெயின் நம்ம ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஆரம்பித்தது, ஸ்டார்ட் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. வண்டிக்கும் சீரியஸ் டேமேஜ் இல்லை, எனக்கும் பெருசாக அடி ஒன்றும் இல்லை. ரைடிங் ஜாக்கெட்ஸ் எல்லாமே இருந்தனால ரொம்ப பெருசாக அடி இல்லாமல் தப்பிச்சிட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி 10Rஐ எடுத்துகிட்டு நம்ம சர்வீஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் தான் நம்மளோட மேஜர் இது. ஸோ கிளைமுக்கு சொல்லிட்டோம். அவங்க சர்வேயர் வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இது மட்டும் எங்கேயுமே நிற்காது. வெஸ்ட் பெங்கால்லையும் பார்த்தோம் இந்த மாதிரி அப்போசிங் டிராஃபிக்கில் ஆப்போசிட்டில் பைக் வந்ததுன்னா மக்கள் அவங்க பாட்டுக்கு ஏறி வந்துடுறாங்க. அது தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்சது தான், காமன் தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நம்ம வண்டி இப்போது இன்சூரன்ஸ் சர்வேட்ட சொல்லிட்டோம். சர்வேயர் வந்து செக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. பிறகு நம்ம எஸ்டிமேட் கொடுத்து அதில் எவ்வளோ வருதோ அதை அவங்க கிளைம் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் கிளைமுக்குள்ள ப்ரொசீஜரு. ஸோ வண்டிக்கு இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டின ப்ரீமியம் வந்து ஜஸ்ட் 22,000 தான். இப்போ நீங்கள் கிளைம் பார்த்தீங்கன்னா எப்படியும் என் கெஸ்ஸு 2 லட்சம் வரும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இன்கேஸ் அந்த 22,000 ரூபாய்க்கு மிச்சப்படுத்தணும்னு நினச்சி இன்சூரன்ஸை போடாமல் விட்டுருந்தீங்கன்னா இப்போ அந்த 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வர்றதை நீங்கள் தான் உங்கள் கையிலேருந்து போட்டு வண்டியை சரி பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். மோரோவர் வண்டிக்குன்னு ஒரு ஃபுல் சர்வீஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். அண்டு டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயரு சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா ட்ரிப்பில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், புவனேஸ்வர் இங்கேருந்து போகும்போது புவனேஸ்வர் தாண்டும் போதே ஃப்ரண்ட் டயரில் லைஃப் ரொம்ப இருந்த மாதிரி இல்லை. பட்டு ஃப்ரண்ட் டயருங்கனால
அது நம்மளை ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு போயிடுச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், நம்ம டயரை வந்து மேனேஜ் பண்ணியிருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். மோரோவர் வண்டி செயினும் லூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 6000 கிலோமீட்டருக்கு நான் ஏறக்குறைய என்ன பண்ணேன், ஒன்றும் லூப் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன், டைட் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட்டு ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்குள்ளே கம்பல்சரியாக லூப் பண்ணியிருந்தோம் ட்ரிப்பில். செயின் ட்ரை ஆக விடலை, பட்டு டைட்டும் நம்ம எதுவுமே வைக்கலை ட்ரிப்பில். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சது நம்ம ரைடிங் ஜாக்கெட்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தான். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வண்டி நான் க்ராஷ் ஆனப்போ நைட்டு 2 மணி. ஸோ ஃபுல் ரைடிங் கியரில் இப்போ இதை போட்டுக்கிற க்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த கை இந்த இடம் கிழிஞ்சிருக்கும். பிறகு என்னோடய ரைடிங் ஜாக்கெட்டு, லெதர் ஜாக்கெட்டு. ஸோ இன்கேஸ் இந்த ரைடிங் ஜாக்கெட் நான் போடலை அப்படின்னா வண்டி டேமேஜ், ஓகே வண்டி டேமேஜ் ஆனது தான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனக்கு இந்த 2 விரலும் கையிலேருந்து போயிருக்கும். ஏன்னா விழுந்தப்போ இம்பேக்ட் டைரெக்டாக இந்த விரலில் தான் விழுந்து ரோட்டில் அப்படி ஸ்க்ராட்ச் ஆகிட்டு போச்சுது. ஸோ ரைடிங் க்ளவுஸ் இல்லைனா இந்த 2 விரலும் போயிருக்கும். என்னோடய ஷோல்டர் போன் வந்து கண்டிப்பாக ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஏன்னா இது வந்து ஜென்யூன் டைனிசி ஜாக்கெட்டு. ஸோ இதில் வந்து ஷோல்டருக்கு வந்து அவன் மெட்டல் பிளேட் கொடுத்துருப்பான். ஒரு மெட்டல் வந்து நம்ம இந்த ஷோல்டர் போன் ஜாயிண்ட் வர இடத்துல ஒரு மெட்டல் இருக்கும். ஸோ அந்த மெட்டல் வந்து விழுந்த இம்பேக்டில் ஸ்க்ராட்ச் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஜாக்கெட்லேருந்து பிறந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து என்ன தான் கம்மியாக இருந்தாலும் இம்பேக்ட் வந்து ஹை இம்பேக்ட்டு. ஸோ நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் போடாமல் ரைடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் நான் 2 தடவைக்கு ஒரு 3 தடவை யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஹெல்மெட் இருக்கும், ஹெல்மெட் இருந்தால் உங்கள் தலை சேஃபு, உங்கள் லைஃப் சேஃப் எல்லாம் ஓகே தான். பட்டு கையை காலை உடச்சிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் ரெக்கவர் ஆகி வர்றதெல்லாம் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். நம்ம அதனால் ப்ராப்பராக ஒரு ரைடு போகிறீங்கன்னா ஹெல்மெட் மட்டும் இல்லை, ஹெல்மெட் போக ரைடிங் பேண்ட்டு, ரைடிங் க்ளவுஸு எல்லாமே நீங்கள் போட்டுட்டு போகிறது தான் எப்போவுமே அட்வைசபிள். இது வந்து இப்போ நான் என்னோடய அனுபவத்துலேருந்தே சொல்கிறேன், நான் ஜஸ்ட் நார்மலாக அட்வைஸ் பண்ணலை. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, ஒரு ரைடுனா ஃபுல்லாக ரைடிங் கியர்லேயே போங்க. அதுவும் நீங்கள் ரைடிங் கியர்ஸை வந்து நீங்கள் ட்ரிப்பு முடிய போகுது, வீட்டுக்கு வரப்போகிறோம், வீட்டை நெருங்கிட்டோம், இதுக்கு மேலே அது தேவையில்லைன்னு சொல்லி அந்த கழுத்தி வைக்கிற தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த தப்பு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நமக்கு ரோட்டில் வந்து. ஸோ கைஸ், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாகர்கோவில் ரீச் ஆகிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு கிராஷோட டீட்டெயில்ஸை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம 10R ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுது, ப்ளஸ் இதோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுது, இந்த இவ்வளோ ட்ரிப்பு போனதுக்கப்புறம் 10Rல எதுவும் ப்ராப்ளம் வந்துதா, என்ன ஆச்சுது, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட் வந்துதா, இல்லை இந்த ட்ரிப்பு அந்த வண்டி நார்மலாக தாங்கிடுச்சாங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.